வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கணவன் மனைவி பிரிவுகள் ஏன், அதே போல் பிரிஞ்சிட்டாங்க, பிரிந்தவர்கள் சேர முடியுமா, அல்லது ஒரு தற்காலிக பிரிவாக பிரிந்தவர்கள் சேர முடியுமா, அல்லது நிரந்தரமாகவே பிரிஞ்சிட்டோம் ஆனால் ரெண்டு பேரும் மீண்டும் கல்யாணம் பண்ணிக்கல, தனித்தனியாக தான் இருக்கிறோம், எப்போவாவது பார்த்துக்கிறோம், நாங்கள் மீண்டும் சேர முடியுமா? இதுக்கு ஜோதிடத்தில் என்ன இருக்குது, ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கில் இதுக்கு என்ன சொல்யூஷன் ஏதாவது இருக்கா என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கலசர தோஷம் தாரதோஷம் தான் பிரிவுகளுக்கான காரணம் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். அதே போல் லக்ன பொருத்தம் என்பது உயிர் பொருத்தம். இந்த உயிர் பொருத்தம் இல்லாதவர்கள், அதாவது மைண்ட் வைஸும் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணங்கள் இருக்காது, வெவ்வேறாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள், உயிர் பொருத்தம் இல்லாதவர்கள் பொருத்தம் இல்லாமல் சேர்த்து வைக்கும் போது அப்போ என்ன ஆகுதுனாக்க அந்த திருமண வாழ்க்கையில் முறிவுகளும் பிரிவுகளும் ஏற்படுது. அதற்கு இன்னொரு காரணமும் கூட கலஸ்தர தோஷம் தாரதோஷம். இந்த கலஸ்தர தோஷம் தாரதோஷம் ஒருத்தருக்கு ஏன் வருது, இந்த கலஸ்தர தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ கலஸ்தர தோஷம் அப்படின்றது இப்போ இந்த லக்னம் எடுத்துக்கலாம். இது கடக லக்னம், இந்த இடத்துல கடக லக்னம். இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி. சனி இங்கே இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். சனி கடகத்துல பகை. அதே போல இந்த லக்னத்துக்கு தொழில்காரகன் செவ்வாய். இந்த செவ்வாய் இங்கேயே இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். இந்த செவ்வாயும் இங்கேயே இருக்கிறாரு. இங்க சந்திரன் இருக்கு, அதாவது விருச்சிக ராசி கடக லக்னம். இப்போ சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை, அதனால செவ்வாய் நீசபங்கம். இது பார்த்தீங்கன்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 5 டிகிரியில் இருக்குனாக்க இது 3 டிகிரியில் இருக்குன்னு வச்சுங்க. சனியும் செவ்வாயும் ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி செவ்வாயால் கெட்டுட்டாரு. மேலும் செவ்வாய் சனியுடைய 2 கிரகத்தோட பாவ கிரகத்தோட பார்வையில் 7ஆம் பாவகம் இருக்கு. இதுதான் கலஸ்தர தோஷம். இந்த கலஸ்தர தோஷம் ஏன் வருது ஒருத்தருக்கு, ஏன் ஒருத்தர் இதோட பிறக்கிறாரு? கடக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இதே மாதிரி கிடையாது, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னாக்க இதுதான் கர்மா. போன ஜென்மத்தில் கலஸ்தரம் சார்ந்த விஷயத்திற்கு கோஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறது, அல்லது பிறர் மனையை நோக்கி பிறர் மனையை கெடுத்தது, பிறர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேற ஒருத்தரோட அஃபயர் வச்சு அவங்களுடைய லைஃப்பில் குளறுபடி பண்ணி அதை கெடுத்துட்டு வந்தது, அல்லது ஒருத்தரோட பழகி விட்டகுறை தொட்டகுறைன்ற மாதிரி டீப்பாக ஒருத்தரோட பழகி அவங்கள திருமணம் செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்களோட இருந்துட்டு வந்தது போன்ற காரணங்கள், மற்றும் அவங்களுடைய கலஸ்தரத்துக்கே கொடுமை பண்ணது அல்லது துரோகம் பண்ணது. அதாவது கடந்த ஜென்மத்தில் அவருடைய வாழ்க்கை துணைவருக்கு ஏதோ ஒரு வகையில் தீங்கிழைக்கும் போது அது ஒரு சாபமாக தொடரும், பெண் சாபமாக தொடரும். இது இவரே செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க வம்சத்தில் மூதையர்கள், இவருடைய பெற்றோர்கள், அப்பாவோ அல்லது தாத்தாவோ அல்லது வேற யாரோ கூட செஞ்ச கர்மா கூட இந்த பாதிப்பை இவருக்கு ஏற்படுத்தும். அதாவது ஒருத்தருடைய மூதையர்களுடைய சொத்தை அனுபவிக்கிறாங்கன்னா அவர்களுடைய பாவத்தையும் சேர்த்து அனுபவிக்கணுன்றது தான் நியாயம். அந்த மாதிரி தான் இந்த ஜெனட்டிக்கும் அதே மாதிரி தான். இப்போ நம்மளுடைய தாத்தாவோட ஜெனட்டிக் நமக்குமே இருக்கும், அது ஏதோ ஒரு வகையில் 10% பாஸ் ஆகிருக்கும். அப்பாவோட ஜெனட்டிக் 50% மேலே இருக்கும். தாய் மாமன் வகையில் வரக்கூடிய ஜெனட்டிக் 25% இருக்கும். இது சயின்ஸ் இப்படியே சொல்லுது. அந்த வகையில் அவர்கள் யாராவது இது மாதிரி கலஸ்தரம் சார்ந்த விஷயத்தில் செய்த தவறுகள் கூட உங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலஸ்தர தோஷம் உள்ள ஒரு ஜாதகம் அந்த நேரத்தில் பிறந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம்னா, பேசிக்கலாகவே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி இருக்கும்போது திருமணம் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறது நல்லது. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் முறிவுகளும் பிரிவுகளும் ஏற்படுது. இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க இப்போ பெண்களாக இருந்தால் கூட 27 வயதுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறது நல்லது, ஆண்களாக இருந்தாக 30 வயதுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறது நல்லது. இப்படிப்பட்ட ஜாதகருக்கு பொருத்தன்றது ரொம்ப பார்க்கணும், முக்கியமாக பொருத்தன்றது ரொம்ப பார்க்கணும். அது லக்ன பொருத்தம். உதாரணமாக கடக லக்னம், மகர லக்னக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணால் என்ன ஆகும், ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு துருவங்களாக இருந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க.
அதே போல் கடக லக்னம், கன்னி லக்னத்துக்கு கல்யாணம் பண்ணால் ஒரு மெர்ஜ் ஆகும், ஒரு மேட்சிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து லக்ன பொருத்தத்தை பார்க்கணும். இதே கடக லக்னத்துக்கு வந்து ரிஷபக லக்னம் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. தாராளமாக பண்ணலாம். ஆனால் மிதுன லக்னம் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. துலாம் லக்னம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதே போல் கும்ப லக்னம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. மேஷ லக்னத்தை பண்ணலாம், பட் ஆனால் ஒரு ஓவர் டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அதில் கொஞ்சம் பிரச்சனைகளும் வரும். ஆனால் விருச்சிக லக்னத்தை பண்ணலாம், பட் மேஷ லக்னத்துக்கு கூட அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ கடக லக்னத்துக்கு மட்டுமே நான் சொல்கிறேன்னாக்க, அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்குமே இப்போ எடுத்துக்கிட்டாக்க, இப்போ கன்னி லக்னத்தில் சப்போஸ் ஒருத்தர் பிறந்திருக்காருனாக்க கன்னி லக்னத்துக்கு விருச்சிக லக்னக்காரங்களை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே போல் கும்ப லக்னக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. மேஷ லக்னக்காரங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க சிம்ம லக்னம் அதுவுமே பண்ணக்கூடாது. சஷ்டகம் மட்டும் இல்லை, மென்டாலிட்டி வகையில், அதாவது டைப் ஆஃப் ஒப்பீனியன் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும். அப்போ வந்து அதுவே ஒரு கருத்து வேறுபாடுகளை நிறைய உருவாக்கும். உறவுகள் வகையில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதாவது தேர்ட் பர்சன் இன்டர்ஃபியர் ஆகிறதுனால தான் நிறைய திருமண வாழ்க்கையில் முறிவுகளே. தேர்ட் பர்சன்னா வெளியில் ரோட்டில் போகிறவங்களாம் இல்லை, பேரண்ட்ஸ், ஒரு பெண்ணோட பேரண்ட்ஸோ அல்லது பையனுடைய பேரண்ட்ஸ் அல்லது சகோதர சகோதரிகளுடைய இன்டர்ஃபியர் தான் திருமண வாழ்க்கையை முறிக்கிறதுக்கான மிக அதிக காரணங்கள். அப்போது எது இருந்தாலையும் கணவன் மனைவி ஒரு பிரச்சனை வருதுனாக்க அந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தாமல் போய் பேரண்ட்டுக்கிட்ட சொல்லி அதை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே இருக்காமல் ரெண்டு பேரும் ஓப்பன் டைப்பாக, இதுதான் பிரச்சனை, இதை தான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், உங்களால் தர முடியுமா முடியாதா. அதே போல தான் வாழ்க்கை துணைவர் ரெண்டு பேருமே இது மாதிரி ஓப்பனாக பேசிட்டாக, இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இது முடியுமா முடியாதா. முடியாதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், முடியும்னா என்ன செய்யலாம். ஸோ இதில் என்ன கருத்து வேறுபாடுன்றது ஓப்பனாக வெளிப்படையாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டாங்கன்னா அன்றைக்கே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். எல்லாராலையும் எல்லா விஷயமும் முடியாது, எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயமும் முடியாது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். பட் காலம்புறா தாம்பத்திய சுகமே இல்லை, அப்படி ஒரு ஆண்மை குறைவாக இருக்குது அல்லது பெண்மை தன்மையே இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்க அவங்களோட வாழ முடியுமா? ஸோ திருமணம் என்பது வந்து தாம்பத்திய வாழ்க்கை, குழந்தை பிறப்பு, வாரிசு விருத்தி, இதுக்கு தான் திருமணம் பண்ணுறோம். ஸோ அதுவே இல்லைன்னா திருமணம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி யோசிக்க வைக்கும். அப்படிப்பட்டவங்க பிரிகிறாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க மருத்துவ ரீதியாக பிரச்சனை இருக்குன்னா அது மருத்துவர் அணுகி அதை சால்வ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அதை பேசி தீர்க்கலாம், அல்லது மருத்துவர் மருந்து மாத்திரை எடுத்து அதை சால்வ் பண்ணி அதை முறையாக மேம்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலானோர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த மாதிரி விஷயத்தை போய் வெளிப்படையாக பேசுகிறதுக்கு தயங்குவாங்க, மருத்துவர்கிட்ட போகிறதுக்கும் அது பயப்படுவாங்க, அல்லது போகிறதும் இல்லை. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா நேராக போய் கோர்ட்டில் போய் சொல்லிடுறாங்க, அதாவது டிவோர்ஸ்க்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு. ஸோ அதை விட முயற்சி பண்ணலாம், மருத்துவர் அணுகி சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி சரி பண்ண முயற்சி பண்ணி சரியாயிடுச்சுனாக்க ஒன்றாவே சந்தோஷமாக வாழலாம். அதுதான் சொல்கிறேன், எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குறை இருக்கும், சில பேர் குறை இல்லாமல் கூட இருக்கும். வாழ்க்கையில் வந்து குறை இல்லாத மனுஷன் எதுவுமே இல்லை. அப்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னாக்க அதுக்கான உரிய மருத்துவம், அதுக்கான நடைமுறை வாழ்க்கை எல்லாமே இப்போ இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படின்றது தான் இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங் சொல்லக்கூடிய விஷயம். ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குறை இருக்கும், ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக பாதிப்பு வராது. ரெண்டாவது, ஒரு கெட்ட நேரம்ன்றது எல்லாருக்குமே வரும். இப்போது ஜென்ரலாக பொது பலனாக சொல்லும் போதே ஒருத்தருக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, அல்லது ஒருத்தருக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடக்குது, அல்லது விரைய சனி நடக்குது, அல்லது பாத சனி நடக்குது, அல்லது ஜென்ம ராகு காலகட்டமாக இருக்குது, அல்லது ஜென்மத்தில் கேது இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னாக்க அவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை கொஞ்சம் ஆட்டி பார்க்கும், அசைச்சு பார்க்கும். பொருத்தம் இல்லாதவங்களாம் அந்த நேரத்தில் பிரிஞ்சிருப்பாங்க, தோஷம் உள்ளவங்க நிரந்தரமாக பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் அவசர முடிவுகளை தவிர்க்கணும். இந்த மாதிரி நேரத்தில் நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை விட்டுட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். இப்போது கோர்ட்டு கேஸு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி போகிறது, சண்டை போடுறது, பேசுறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு இதுக்கு என்ன செய்யலாம், இதில் வந்து உண்மையிலேயே மீட்க முடியாத பிரச்சனைன்னா அதை விட்டு வெளியில் வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் மீட்கக்கூடியதுக்கு 2% 10% வாய்ப்பு இருக்குன்னா முயற்சி பண்ணலாம். அதுக்கான ஸ்டெப்ஸை கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். இப்போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பர்சனை நல்லா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய்
அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை முழுமையாக குணப்படுத்த முடியலன்னா என்ன பண்ண முடியும்? அவரோட வாழவே முடியாது. நிச்சயமா நல்லாகிறவனும் மனநலம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். அப்போ அதை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை தான். அதில் வேற மாற்று வழின்றதே கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் நல்லா பண்ணுறதுக்கு. முடியலன்னா விலகிறது தவிர வேற வழிதான் இல்லை. அதே போல அதற்கு ஒரு கர்மான்னு இருக்கு இல்லையா, அந்த கர்மா தான் இந்த தோஷங்கள், கலஸ்தர தோஷம், தார தோஷமாகவும் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது. சரி, பிரிந்துட்டோம், ரொம்ப நாளாக பிரிஞ்சுட்டு இருக்கிறோம், இப்போ நாங்கள் சேர முடியுமா அப்படின்னா சில பேருக்குலாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. அதாவது ரொம்ப நாளாக பிரிஞ்சிட்டோம், 2 பேருமே வேறு கல்யாணம் பண்ணல, ஆனால் குழந்தைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்களாம் பேசிக்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க மீண்டும் ஒரு முறை கூட ஒரு புதிய தாலி வாங்கி ஒரு கல்யாண நாளை ஃபிக்ஸ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து வாழும்போது பிரிந்தவர்களே மீண்டும் ஒரு முறை தாலி கட்டி பண்ணும்போது அது மறுமணத்திற்கு இணையானது தான். அப்போது 2 பேருடைய வாழ்க்கையுமே ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி போகும், பிள்ளைங்களுடைய லைஃப்பும் சேஃப் ஆகும். ஸோ அதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு நல்ல ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஜோசியர்கிட்ட அல்லது ஒரு லைஃப் கோச்சிங் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் கணவன் மனைவி சேர்ந்து வாங்கிக்கும் போது அது உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸாக இருக்கும். அதன் மூலம் லைஃப் வந்து என்னென்னலாம் கடந்த காலத்தில் தப்பு பண்ணோம், கடந்த காலத்தில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனை வந்துச்சு, அதையெல்லாம் விட்டுட்டு ஒருத்தரோட சுதந்திரத்தில் இன்னொருத்தர் தலையிடாமல் அதே போல் நியாயமாகவும் நடந்துக்கிட்டு வாழும்போது அந்த உறவு நிலை என்றைக்குமே நீடிக்கும். ஸோ அந்த மாதிரி பிள்ளைகளுக்காக ரொம்ப நாள் பிரிஞ்சவங்க, கல்யாணம் ஆகலை, மீண்டும் மறுமணம்லாம் செஞ்சுக்கல, தனித்தனியாக தான் இருக்கிறோம் அப்படின்றவங்க இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணலாம், அவங்களால சேர முடியும். ஆனால் ரொம்ப நாளாக பிரிஞ்சிட்டோம், வேற ஒரு தொடர்பில் இருக்கிறேன் அல்லது வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றவங்க மீண்டும் பழைய வாழ்க்கையில் போய் சேர முடியுமான்னு கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்களுக்கு 2வதுன்னு ஒன்று ஆயிடுச்சு, அல்லது 2வது ஒன்று ஒரு தொடர்பு ஏற்பட்டுடுச்சு. அப்போ அதில் தொடர்பில் இருந்தால் கூட 2வது மாதிரி தான் கணக்கு. அப்போது மீண்டும் பேக்கில் போக முடியாது. நீங்கள் பேக்கில் போனால் திருப்பவும் பிரச்சனை தான் வரும். அப்போ அப்படியே ஃப்ரண்ட்லேயே போயிட்டே இருக்கிறது தான் நல்லது. இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ கணவன் மனைவி பிரிகிறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய கர்மா தோஷங்கள். அந்த தோஷங்கள் நம்ம ஜாதகத்திலே இருக்கும். அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் முறையான பொருத்தம் பார்த்து பொறுமையாக அவசரப்படாமல் விசாரித்து கல்யாணம் பண்ணுறது நல்லது. இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங் சேனலை விருப்பப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு இது போன்ற ஒரு சரியான தகவல்கள் கிடைக்கும். மேலும் மற்ற நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.